வந்து பார்த்திங்கன்னா வவ்வால் மீன் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா வந்து வீட்டு மசாலா தான், வேறு எந்த மசாலாவும் யூஸ் பண்ணல. வீட்டு மசாலா பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் உப்பு வந்து அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதோடு பார்த்திங்கன்னா வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக, ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் மசாலா வந்து டேஸ்ட்டாக அதில் ஒட்டும் மசாலா, அதுக்கு தான். அதுக்கப்புறம் வந்து லெமன் ஒரு அரை ஸ்பூன் லெமன் சேர்த்துக்கலாம். மசாலாலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி கூட ஊற்றிக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த மீனில் வந்து மேலே நல்லா ஃபுல்லாக தடவிடுங்க. நல்லா மேலே வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி ஒரு மீனாக நம்ம வந்து அந்த மசாலா வந்து தடவி வச்சுக்கணும். நம்ம வந்து இதுக்கெல்லாம் வந்து வீட்டு மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வெறும் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உப்பு, லெமன் இது மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை நல்லா மேலே அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு ஃப்ரை பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பார்ப்போம். மசாலா நல்லா ஊற வச்சாச்சு பாருங்கள். நல்லா ஊற வச்சாச்சு. 15 நிமிஷம் கிட்ட ஊறிடுச்சு நல்லா. பாருங்கள், பார்த்துக்கிட்டிங்களா? நம்ம வந்து ஃப்ரை பண்ணி பார்க்கலாம், காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. வாங்க, ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிச்சு ரெடியாக இருக்குது. தவா வச்சிடலாம். தவா நல்லா காஞ்சிருச்சு. ஆயில் ஊற்றிக்கலாம். நான் 2 கரண்டி ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுமே நல்லா ஆயில் சூடானதுக்கப்புறம் ஊற்றணும். ஆயில் சூடாகிடுச்சு. மீனை போட்டுடலாம். மீன் போட்டாச்சு. ஃப்ரை ஆகுது. நல்லா மீன் ஃப்ரை ஆகிட்டுருக்குது. அப்படியே நம்ம வந்து திருப்பி விட்டுறலாம். ஸ்டீம் வந்து கம்மியாக வச்சு நம்ம செய்யலாம். ரொம்ப ஸ்பீடு வச்சிங்கன்னா கருகிடும். நல்லா மீன் வெந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா ரொம்ப வெந்துருச்சுன்னா ரொம்ப கருகிடும், சாப்பிடும்போது ரொம்ப கசப்பாக இருக்கும். இது போதும், பொன்னிறமாக வந்திருக்கு. நம்ம வந்து இந்த மீனை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. மீன் நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது மீன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.